ஹலோ மோட்டோ ஃபேம், நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி இதே இடத்துல இதே அமேஸோட வந்து ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ பண்ணியிருந்தோம். அதாவது 3rd ஜென்ரேஷன் அமேஸோட வாக் அரவுண்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம இதோட ஃபுல் வந்து டிரைவ் ரிவ்யூ பண்ண போகிறோம். கூட பார்த்தோன்னா அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் கேட்ட கமெண்ட்ஸ் ஆகட்டும், நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. நம்மளோட கன்சல்டிங் கால்ஸில் நிறைய பேர் கேட்குற கமெண்ட்ஸை வந்து உள்ள நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்ஸை வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். இதில் வந்து எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் திருப்பி நான் டீட்டெயில் பண்ண போகிறதில்ல. ஃபுல் அந்த எக்ஸ்க்ளூசிவாக இதில் எப்படி என்னென்ன சேஞ்சஸ் வந்து என்ஜினில், டிரைவபிலிட்டியில், சஸ்பென்ஷனில், கிரவுண்ட் கிளியரன்ஸில் வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஹோண்டாவோட அமேஸ் பார்த்தோன்னா செடான் மேட் இன் இந்தியா ஃபார் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து இந்தியாவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செடான். ஏன்னா வந்து சப் 4 மீட்டர்ஸ் இந்தியாவில் வந்து அப்படி டெவலப் ஆகி வந்துக்கிட்டு இருந்தேன். 2013 பார்த்தோன்னா பிரியோவோட ஃபேஸோட ஒரு அமேஸ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து காரை வந்து லான்ச்சஸ் பார்க்குற பீரியடாக இருந்ததுன்னா இந்தியாவில் இருந்த பெரிய ஜேர்னலிஸ்ட் எல்லாமே ஹோண்டா வந்து அவங்களுடைய ஜாப்பனீஸ் பிளான்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அந்த டீசல் என்ஜினோட லான்ச் எல்லாம் அந்த பீரியடில் தான் நடந்தது. அந்த எர்த் ட்ரீம்ஸில் உள்ள டீசல் என்ஜின் வந்து அந்த பீரியடில் தான் மார்க்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா அமேஸில் தான் முதல்ல வந்து அந்த 1.5 டீசல் என்ஜினே வந்தது. 4th ஜென் சிட்டியில் அதுக்கப்புறம் தான் அதை பிளேஸ் பண்ணாங்க. இது வந்து பழைய ஸ்டோரி. அப்புறம் 2018 பார்த்தோன்னா அவங்க அந்த 2nd ஜென் அமேஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ வந்து 3rd ஜென் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ நிறைய பேர் என் கூட வந்து டிஃபர் பண்ண முடியும். இது 3rd ஜென்ரேஷன் கிடையாது, ஃபேஸ் லிஃப்டான்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவுடைய ஸ்டைலில் வந்து இது 3rd ஜென்ரேஷனாக யூஸ் பண்ணுறாங்க. பிளாட்ஃபார்ம் எல்லாம் அதே சிமிலர் தான். அந்த ஏஸ் கான்செப்டில் தான் அதில் இருக்குது. ஸ்மால் கார் பிளாட்ஃபார்ம், அந்த ஏஸ் கான்செப்ட் இருக்குது. ஹோண்டாவுக்கு பார்த்தோன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி 40% ஆஃப் சேல்ஸ் வந்து அமேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்குது. 5.7 லட்சம் அமேஸ் வந்து இது வரைக்கும் 5,70,000 அமேஸ் வந்து இந்தியாவில் செல் ஆகிட்டு இருக்குது. மேக்ஸிமம் ப்ரைவேட் பையர்ஸ் தான் வாங்குறாங்க, கம்மியாக தான் வந்து டாக்ஸி மார்க்கெட்டில் விற்கிது. கூட அமேஸோட இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அமேஸுக்குன்னு இருக்கிற அந்த ஹோண்டாவுடைய அந்த ஃபாலோவிங். ஏன்னா நீங்கள் பாருங்களேன், ஒரு ஹோண்டா ஏன் நீங்கள் வந்து இந்த 10 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே வாங்க முடியும்னுள்ள அந்த ஒரு ஸ்டைலை கொடுத்ததில் அது ஹோண்டா செடானை கொடுத்தது வந்து அமேஸ் தான். இப்போ நம்மளோட வாக் அரவுண்ட் வீடியோவில் நிறைய பேருக்கு வந்து போலரைஸ்டாக இருந்த ஒரு ஏரியாவே இதோட லுக்ஸ் தான். கொஞ்சம் பேர் வந்து எலிவேட் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க, கொஞ்சம் பேர் சிட்டி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. உண்மைதான். என்னென்னா ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் வந்து ஹோண்டாவோட நியூ டிசைன் லாங்குவேஜ் வந்து அது ஒரு எலிவேட்டோட டிசைன் லாங்குவேஜ் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து டிப்பிக்கலி ஹோண்டா சிட்டி மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் சைடு பார்த்தீங்கன்னா அது அமேஸ் மாதிரி தான் இருக்குது. அதோட கதை என்னென்னா 2nd ஜென் அமேஸ் அவங்க மாற்றவே இல்லை, சைட் ப்ரொஃபைல் அப்படி வச்சுருக்காங்க. என்ஜினியரிங் எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 172 மில்லிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம டெஸ்ட் பண்ணோம். மற்றபடி அலாய் வீல் சேஞ்ச் இருக்குது. என்னென்னா ஒரு 3rd ஜென்ரேஷன் சொல்லும்போது நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், நம்ம வந்து ஒரு டோட்டலாக பேனல்ஸ் எல்லாம் மாற்றுவாங்க, சேசிஸை மாற்றாட்டி கூட பேனல்ஸை மாற்றுவாங்கன்னு நினைப்பேன். இங்கே என்ன நடந்தது, ஃப்ரண்ட்லையும் ரியர்லையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சைடு எல்லாம் அப்படி வச்சுருக்காங்க. அது நிறைய பேருக்கு ஒரு வருத்தம். கூட நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, லெஃப்ட் சைடில் லேன் வாட்ச் கேமரா வச்சுருந்தாங்களே, இதில் 360 கொடுத்துருக்கலான்னு சொன்னது அவங்க கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சேஃப்டி இம்பார்ட்டன்ட்னால அமேஸ் வந்து இந்த 3rd ஜென்னில் வந்து ஹோண்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆடாஸ்ன்னு சொல்லக்கூடிய கேமரா பேஸ்ட் ஆடாஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். ஆனால் நம்ம சிட்டியில் எலிவேட்டில் எல்லாம் பார்த்த அந்த இதுதான். இதில் ஒரு 28+ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக காம்படிட்டிவான விஷயம். 6 ஏர்பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இதோட வேரியன்ட்ஸையும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. VX அண்ட் ZXன்னு சொல்லக்கூடிய வேரியண்ட்டுக்கு இதை மாற்றிருக்காங்க. இதோட கலர் சாய்ஸஸ், எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து நம்ம ஸ்லைடில் பார்க்கலாம். இந்த புது கார் வாங்குகிற எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இன்சூரன்ஸோட ப்ரைஸஸ் தான் ஸ்டீப்பர் ப்ரைஸஸில் இருக்கும். இந்த ஆக்கோன்னு சொல்லக்கூடிய பிராண்டு பார்த்தோன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் புது கார் பையர்ஸுக்கு வந்து சேவிங்ஸ் கார்னிவல்னு சொல்லி இதை சொல்லியிருக்காங்க. 40,000 ரூபா வரைக்கும் எல்லா புது காருக்கும் டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னோவா ஹை கிராஸுக்கு ஒரு 75,000 ரூபா, 700க்கு ஒரு 65,000 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. இது எப்படி வந்து இவங்களால் கொடுக்க முடியுதுன்னா அவங்க வந்து இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அதாரிட்டி ஆஃப் இந்தியா கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் வாங்கக்கூடிய நம்மளுக்கும் இடையில
இடையில வந்து மிடில் மேன் இருக்க மாட்டாங்க. அதனால் ஈஸியாக அந்த டிஸ்கவுண்ட்டை நமக்கு பாஸ் பண்ண முடியும் அவங்க ஆப் மூலமாக இல்லை அவங்க வெப்சைட் மூலமாக நம்ம வாங்கும்போது. இப்போ இந்த 40,000 ரூபாய்க்கு மேலே நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து நமக்கு பிடிச்ச இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் நம்ம காரில் நம்ம வாங்கி வைக்க முடியும். விருப்பப்பட்ட அக்சசரிஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு கிளைமை பற்றின ஒரு டவுட்டுக்கு வந்து நம்ம அவங்கக்கிட்ட கேட்கும்போது என்னென்னா அவங்க வந்து ஆல்ரெடி நிறைய லட்சங்கள் நம்பர் ஆஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் போட்டிருக்காங்க. 3 லட்சம் ஹேசில் ஃப்ரீ கிளைம்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 24/7 சப்போர்ட் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு கிளைம் வேணும்னா அவங்க ஆப்பில் வெப்சைட் மூலமாக நம்ம வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஜிஎஸ்டி எனேபிள்டு கராஜ் ஆதரைஸ் சர்வீஸ் சென்டர் ஆகலாம் இல்லை ஒரு ஜிஎஸ்டி எனேபிள்டு கராஜில் விட்டோம்னா கேஷ் ஃப்ரீயாக ஹேசில் ஃப்ரீயாக வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு புது கார் வாங்குறீங்க, உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து இன்சூரன்ஸ் வேணும்னா நேக்கோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவங்களோட அந்த பையிங் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ அந்த இன்டீரியரை பற்றினதுலேயும் அதில் நிறைய கமெண்ட்ஸ் இருந்து பாருங்கள். எப்படின்னா நிறைய பேரோட எதிர்பார்ப்பு வந்து சன்ரூஃப் மேலே தான் இருந்தது. நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் சன்ரூஃப் இந்தியன் கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு யூஸ் இல்லை, அப்படியே வாங்கினாலும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் அது ஒரு பையிங் டெசிஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டாக தான் இன்றைக்கி பார்க்கப்படுது. இதில் சன்ரூஃப் இல்லாத ஒரு குறைய சொன்னாங்க. ஏன்னா டிசைர் வந்து சன்ரூஃபோட வந்துருந்து டிசைர் வந்து செல்லிங் பாயிண்ட்டை அவங்க யோசித்து சன்ரூஃபையும் கொடுத்துருந்தாங்க. இவங்க முன்னாடி ஜாஸில் எல்லாம் வச்சுருந்தாங்க, கொடுத்துருந்துருக்கலாம். அப்புறம் இன்டீரியர் வந்து இந்த போர்ஷனை தவிர ஹோண்டா எதையுமே சேஞ்ச் பண்ணலைன்னு ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் இருக்குது. இது வந்து அந்த எலிவேட்டில் பார்த்த அதே ஒரு ஸ்டைலில். ஆனால் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பாருங்களேன், ஃப்ரீ ஸ்டாண்டிங்கில் 8 இன்ச்சில் ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஏசி வென்ஸ் வேறு மாதிரி இருக்குது. ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து என்னோடய ஃபோனை வந்து நான் சார்ஜ் பண்ண போடும்போது அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் இல்லைன்னா கடுப்பாக இருக்கும். அது என்னென்னா ஒவ்வொரு தடவையும் மூவ் ஆகி இருக்கும். இங்கே பாருங்களேன், நீங்கள் வந்து ஃபோனை வச்சு வேணும்னா மட்டும் சார்ஜ் பண்ணலாம், வேண்டாம்னா சார்ஜ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் வந்து நீட்டாக எல்லோரும் வச்சுருக்கிறது நல்ல விஷயம். ஹோண்டா இந்த விஷயத்தை தாட்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த மேக்ஸிமம் மெஷின் மினிமம் இதில் ஓவரால் உங்களுக்கு தெரியும் எங்கேயுமே வேஸ்டேஜ் ஆஃப் ஸ்பேஸ் இருக்காது. இதில் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. இதில் சைடில் வந்து உங்களுக்கு 1 லிட்டருக்கு மேலே பாட்டில் ஹோல்டர்ஸ் வைக்க முடியும். ப்ளஸ் இந்த எர்கனாமிக்ஸ் எல்லாம் பாருங்களேன், சீட்ஸ் வந்து நம்மளை அப்படி கம்ஃபர்டபுளாக வாங்கி வச்சுருக்குது. எர்கனாமிக்ஸ் எல்லாம் ஸ்பாட்டானாக இருக்குது. சீட்டிங் பொசிஷன் நீங்கள் ஒரு லோ ஸ்லங்ஸில் செடானில் இருக்கிற ஒரு ஃபீலே கிடையாது. உங்களுக்கு ஒரு அப்ரைட் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. தோஸ் சீட் ஹைட் அட்ஜஸ்டர் வந்து நான் ஃபுல் ஹைட்டில் தான் வச்சுருக்கிறேன். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. பானட்டோட பல்ஜஸ் உங்களுக்கு தெரியுது. ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. சிட்டியில் போகும்போது நம்ம அதை பேசலாம். இந்த பிளைண்ட் ஸ்பாட்டே வராது, அந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு எது பெட்டராக இருந்தால் அது அப்படி வந்திருக்கு. ஆனால் புதுசாக எதுவும் இன்னோவேட் பண்ணலை. மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இன்னும் அவங்கள சேஞ்ச் பண்ணலைன்னுள்ளது தான் அந்த கமெண்ட்ஸில் நம்ம பார்த்தோம். நம்மளும் அந்த ஃபீட்பேக்கில். ஆனால் இண்டஸ்ட்ரியில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாருங்கள், இஃப் சம்திங் இஸ் இன் ப்ரோக்கன் டோன்ட் ஃபிக்ஸ் இட்னு சொல்கிற மாதிரி எதுவுமே பிரச்சனை இல்லாமல் அவங்களோட பேசிக்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படி வச்சுருக்காங்க. என்ஜின்ல இருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்கு எல்லாருக்குமே நல்ல பழக்கமான 1.2 ஐவி டெக் தான். 90 PS பவரும் 110 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் இருக்கும். ஆக்சுவலி ஹோண்டா வந்து எதுவுமே அதை சேஞ்ச் பண்ணலை, அப்படியே தந்திருக்காங்க. 4 சிலிண்டர் என்ஜின். ஆக்சுவலி வந்து இன்றைக்கி காம்படிஷன் கூட கம்பேர் பண்ணும்போது டிசைருக்கு இதுக்கும் தான் டைரக்டான போட்டி. ஏன்னா அந்த sub-4 மீட்டர் செடான்ஸ் வாங்குறதுல வந்து ஜாப்பனீஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டையும் நம்ம பார்ப்பாங்க. அதில் டிசைருக்கு வந்து 3 சிலிண்டர் ஆகிடுச்சு, இது 4 சிலிண்டர். ரெண்டுக்கான டிரைவபிலிட்டி டிஃப்ரென்சஸையும் நம்ம இதில் டிரைவிங்கில் பேசலாம். முதல்ல இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹோண்டா இஸ் அ ஹோண்டா பாருங்களேன். ரிஃபைன்மெண்ட்ஸ் ஆகட்டும், இங்கே வந்து இன்சுலேஷனுக்கு அவங்க பெருசாக எதுவுமே பண்ணலை. நார்மலான என்ஜின் மவுண்ட்ஸ் தான். இங்கே கூட இன்சுலேஷன் எதுவும் கொடுக்கல. ரவ் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ரவ் ஹாப்பியான என்ஜின். ஆனால் பெப்பியான்னு கேட்டால் பெப்பின்னு நம்ம சொல்ல முடியாது. டிரைவிங்கில் நம்ம பேசலாம். கூட பார்த்தீங்கன்னா இந்த ஐவி டெக் டெக்னாலஜி நம்ம டிரைவிங்லேயே டீட்டெயிலாக பேசிக்கிட்டே போகலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து ஒரு 3 சிலிண்டர் வெர்சஸ் 4 சிலிண்டர்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கும்போது 4 சிலிண்டர் எனிடே வந்து அது ஒரு 4 சிலிண்டர் தான். அந்த பேலன்ஸ் இருக்கும். அந்த பேலன்ஸ் தான் ஹோண்டாவை இன்றைக்கி வந்து டிசைரோடைக்கும் ஒரு ஸ்டெப் மேலே வைக்கிறது. டிரைவபிலிட்டி நம்ம டெஸ்ட் பண்ணிப்போம். நம்ம அமேஸ் வந்து டிரைவ் பண்ணலாம். இதான் டிப்பிக்கல் ஹோண்டாவில் நம்ம பார்க்குற அதே கீ ஃபாப். லாக்கிங் அன்லாக்கிங் ஹோல்டு பண்ண வந்து பூட் ரிலீஸ் பண்ண முடியும். பூட்டெல்லாம் நம்ம அந்த வீடியோவில் பார்த்துட்டோம். டீட்டெயில்டாக எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியரோட ஒரு டிரைவபிலிட்டி பார்க்குறவங்க அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு என்ன இருக்குன்னா என்ஜினோட ரம்பிள் எல்லாம் பெருசாக கேட்டிருக்காது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக சூப்பர் சைலண்டாக ஸ்டார்ட் ஆச்சுது. உள்ளே எந்த வைப்ரேஷன்ஸுமே இல்லை.
எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லாரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். 6 ஏர் பேக்ஸ் இருக்கிற மாடலில் எல்லாரும் சீட் பெல்ட்ஸ் போட்டுருந்தா தான் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோட் ரேஜில் யாரும் இன்டெலிஜ் ஆகாதீங்க. யாராவது ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. ஹை பீம்ஸ் தேவையான மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பீப்புளை பிளைண்ட் பண்ணுற மாதிரி லைட்ஸ் ஆல்ட்ரு பண்ணாதீங்க. இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. ரோட்ஸை வந்து மற்ற வெஹிக்கிள்ஸை டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் நம்ம லீகல் ஸ்பீட்ஸில் ஓட்டோம்னா ரோட்ஸை கண்டிப்பாக சேஃபர் ஆக்க முடியும். நம்ம முதல்ல வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் டெஸ்ட் பண்ண போகிறோம். ரியல் வேர்ல்டில் பின்னாடி 3 பேர் உட்கார வச்சு, ஆன்சன், நடுவில் ஜெரோம், அப்புறம் டேனியும் பின்னாடி வருவார். ஆனால் இந்த சீட்டில் ஆள் இல்லை இன்றைக்கி. வேறு யாரையும் நம்ம கூட உட்கார வைக்க இல்லை. நம்ம வந்து இந்த மாதிரி சிட்டி டிரைவில், புரோக்கன் ஜாயின்ஸில், ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் ஒரு சின்ன டிரைவ் எடுத்து பார்ப்போம். நம்ம முதல்ல வந்து ஒரு ஹைவேல போய் என்ட்ரு ஆகிற போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா அமேஸ் யூசர்ஸ் இல்லை சிட்டி யூசர்ஸுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஃபியரே வந்து பின்னாடி பீப்புள் ப்ளஸ் லக்கேஜோட நம்ம இந்த மாதிரி ஒரு கனெக்டிங் ரோடில் போய் ஏற முடியுமான்னு உள்ளது. இந்த போர்ஷன் பிரச்சனை கிடையாது, ஈஸியாக வந்துட்டோம். டிரைவபிலிட்டியில் உள்ள என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக அடுத்த போர்ஷனில் பேசுகிறேன். இது முதல்ல நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸை ஃபோக்கஸாக பார்க்கலாம். இப்போ ரியர் சீட்டில் 3 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, 3 பேரோட ஒப்பீனியன் கேட்பேன். நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்க? டைட்டாக தான் இருக்குண்ணா. ஆன்சன், எனக்கு வந்து ஹெட்ரூம் வந்து டைட்டு, லெக் ரூம் நிறைய இருக்குது, டை சப்போர்ட்டாக இருக்குது. ஹெட்ரூம் வந்து டைட்டாக இருக்குது, அது ஷோல்டர் டைட்டாக இருக்குது. ஓகே. 3 பேர் இருக்கேன். நடுவில் ஜெரோம் டைட்டாக தான் இருக்குண்ணா. டேனிக்கு எப்படி? ஃபீட்பேக் டைட்டா? 3 பேர் நடுவில் ஒரு பெரிய ஆள் கூட இருந்தால் நல்லா டைட்டாக. அதாவது 2 வெல் பில்ட் அடல்ட்டும் ஒரு கிட்டும், இல்லைன்னா மீடியம் பில்ட் அடல்ட் ஒரு 3 பேர். இப்போ ஜெரோம நீங்கள் கிட்டுன்னு நான் சொல்கிறீங்க. இப்போது நம்ம வந்து ஹைவேஸில் பெரிய பிரச்சனை இருக்காது இந்த வெஹிக்கிள். இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எப்படின்னு பார்ப்போம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகிறேன், எங்கேயாவது உரசுதான்னு பார்ப்போம். இல்லைல்ல, இந்த இடம் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து பார்த்தோன்னா அமேஸ் இல்லை செடான் ஓட்டுற எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை வந்து ஆப்போசிட்டில் ஒரு பெரிய வெஹிக்கிள் வந்ததுன்னா நம்ம கீழே இறக்குறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது சோஃபார். ஆனால் என்னென்ன ஒரு சின்ன சேஞ்ச் உங்களுக்கு தெரியுதா? முன்னாடி வந்து அமேஸ் இருக்கும் டக்குன்னு, அதுலேயே நம்ம ஒரு பிரேக் பண்ணோன்னா இருக்கிறது எவிடெண்டாக தெரியும். இப்போ வந்து ஒரு ரீபவுண்ட் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, டப்புன்னு போய் உட்காரல. அதனால வந்து அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஷ்யூ வந்து சால்வ் ஆகிருக்குன்னு நம்ம நம்பலான்னு நினைக்கிறேன். ஏன்னா 172ன்னு சொல்லக்கூடியது நம்பர்ஸில் ரொம்ப பெருசாக தெரியல, ஆனால் ஒரு சேஞ்ச் இருக்குது. 3 பேர் இருந்தோம், அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் நமக்கு ஸ்லைட்டாக தெரியுது. கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? ஸ்டிஃப்னஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா கம்ஃபர்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு? ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம கீழே இறக்கி கொடுப்போம். இந்த மாதிரிலாம் முன்னாடி அமேஸ்லாம் இறக்கி ஏற்றவே முடியாது. அதில் ஒரு ஜாயின்ட் ரோடு கனெக்ட் ஆகுது, ரோடு இல்லை ஒரு மட்டி பேட்ச், அதில் இறங்க முடியுமா பார்ப்போம். அதில் ஒரு ப்ரோக்கன் பாயிண்ட்டே இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை, பட் ஸ்டில் நம்ம ஒரு லீகலாக எப்படி இறக்குமோ அந்த ஸ்டைலில் இறக்கும். முன்னாடினா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஆன்சன் இருக்கிற போர்ஷன் தான் பண்ணலாம். அதில் இல்லை அந்த நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, ஈஸியாக தான் வந்தது. இனி அதே மாதிரி அதில் எக்ஸிட் ஆகும். பரவாயில்ல. நம்ம சிட்டி டிரைவ் வந்து முதல்ல எடுப்போம். இப்போ இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இந்த மாதிரி கார்ஸ் வாங்குறவங்க ஹைவேஸ் ஓட்டினாலும் எவ்ரிடே டிரைவிங்கில் வந்து சிட்டி டிரைவபிலிட்டியை ஃபோக்கஸ்டாக தான் வாங்குவாங்க. சிட்டி டிரைவிங் தான் நமக்கு ப்ரைமரியாக இருக்கும். நம்ம முதல்ல சிட்டி டிரைவிங் பார்க்கலாம். இப்போது ஹோண்டா ஆஸ் அ பிராண்டுன்னு சொல்லக்கூடியது வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ நெருக்கடியிலையும் அவங்க இந்தியாவில் சஸ்டெயின் ஆகிறதுக்கு காரணமே அவங்களுடைய இன்ஜினியரிங் தான். ஒரு காலகட்டத்தில் இப்போ நான் பர்சனலி நிறைய இடத்துல அதை பதிவு பண்ணியிருப்பேன். நான் வந்து என்னுடைய காலேஜ் டேஸில் கார்ஸை பற்றி லேர்ன் பண்ண ஆரம்பித்த பீரியடில் வந்து லைஃப்பில் ஒரு தடவையாவது ஒரு ஹோண்டா ஓன் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும். நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சிவிக் ஆகலாம், அக்கார்டு இருந்தது, சிஆர்வி இருந்தது, இப்போ நம்ம மார்க்கெட்டில் இருந்தது. குளோபலி நீங்கள் எவ்வளவோ வெஹிக்கிள்ஸ் பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து ஹோண்டாக்குன்னே ஒரு தனித்துவம் இருக்கிறது அவங்களுடைய அந்த இன்ஜினியரிங்கில். மெயின் அந்த என்ஜின்
அதுலேயும் அந்த ஐவிடெக் கான்செப்ட், விடெக்கில் இருந்து ஐவிடெக் ஆனது. இப்போ இந்த ஐவிடெக்னு சொல்லக்கூடியது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அது என்னன்னுள்ளது நமக்கு தெரியும். ஐவிடெக் போகிறதுக்கு முன்னாடி ஹோண்டாக்குன்னே கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் இருக்கிறது என்னன்னா இதோடைய என்ஜினோட ரிஃபைன்மெண்ட்ஸ் தான். ஹோண்டா வந்து இப்போ நீங்கள் கொரியன்ஸ் ஆகலாம், இல்லை வந்து வேறு மேனுஃபேக்சரர்ஸ் யார் பெட்ரோல் என்ஜின் பண்ணாலும் இந்த ஜாப்பனீஸில் இந்த ஹோண்டாவோட ரிஃபைன்மெண்ட்ஸுக்கு பக்கத்திலே வர முடியாது. அது இதோட ஒரு அட்வான்டேஜ். அதுக்கு ரீசன் வந்து அவங்க காலங்காலமாகவே இவால்வ் ஆகி அவங்க அந்த என்ஜினியருக்கு எங்கேயோ கொண்டு வச்சுருக்காங்க. நான் அந்த என்ஜினுக்கு முன்னாடி பேசும்போது ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இஃப் சம்திங் இஸ் இன் ப்ரோக்கன் டோன்ட் ஃபிக்ஸ் இட்னு சொன்ன மாதிரி ஹோண்டா என்னென்னா இதெல்லாம் ஒரு 30 வருஷம் முன்னாடி பண்ணி 30 ஒரு 20 வருஷம் முன்னாடி அவங்க என்ஜினியரிங் பண்ணதுனால அவங்க அதை அப்படியே வச்சுருக்காங்க. தாண்டி போகலைன்னு தான் நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்ம பேசுகிற ஒரு நெகட்டிவிட்டி. அப்பார்ட் ஃப்ரம் தேட் வந்து நீங்கள் வந்து அவங்கள இப்போ இருக்கிற இந்த என்ஜினில் வந்து குறையே சொல்ல முடியாது. ஓகே, பாயிண்ட்டுக்கு வரலாம். இப்போ என்னென்னா லோவர் அண்ட் டிரைவபிலிட்டி. இப்போ நீங்கள் 1200cc டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 90 PS பவரும் 110 Nm டார்க் இருக்கும். ஒரு பேலன்ஸ் இருக்கும் பாருங்கள், பாடிக்கும் நம்ம டிரைவபிலிட்டிக்கும். நீங்கள் வந்து ஒரு 100cc இல்லை ஒரு 110cc இல்லை ஒரு 125cc ஒரு கம்யூட்டர் பைக் ஓட்டும்போது மோட்டார் சைக்கிள் எப்படி வந்து லீனியராக ஆக்சலரேட் பண்ணுறோம், நம்ம இந்தியன் டிரைவிங் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து எவ்ரிடே டிரைவராக பார்க்குற ஒரு ஸ்டைலில் இது இருக்கும். அதுதான் இதோடைய ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் கிளச் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லைட்டாக இருக்கும். ஆனாலும் அந்த கியர் டு கியரிங்கில் வந்து கிளச் சப்போர்ட் பண்ணுற ஒரு டார்க் லைட்டாக அது கொடுக்கும். மெயின் விஷயம் இந்த கியர் ஸ்டிக் பாருங்கள். அதாவது நான் ரீசெண்டாக ஏதோ ஒரு பாட்காஸ்ட்டில் அதுவும் பேசியிருந்தேன். ஒரு 3 லட்சம் ஓடின ஒரு 3rd gen சிட்டியை வந்து ஓட்டும்போது அது இன்றைக்கும் டக்குன்னு அந்த நாச்சியாக வந்து கியரை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த ஒரு அட்வான்டேஜ் அதில் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு விசிபிலிட்டி, உங்களுக்கு பானட் விசிபிலிட்டி இருக்குது, ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சில கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏ பில்லர் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ திக்காக இருக்கும். இது வந்து மிரருக்கும் ஏ பில்லருக்கும் இடையில வந்து ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் சீட்டிங், பர்ஃபெக்டான சீட்டிங். இந்த செக்மெண்ட்லேயே வந்து நீங்கள் வந்து சீட்டிங் இன்னொரு பிராண்ட் கூட நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த அளவு பர்ஃபெக்ட். இவங்களோட லீக் வந்து வேறு. உங்களுக்கு இந்த பாயிண்டில் நம்ம எல்போக்கு சப்போர்ட் இருந்தாலும் அது வந்து ஸ்டியரிங்க்கு ரீச் ஆகலை. அது ஒரு நெகட்டிவ். டாப் அண்டில் கூட அவங்க ஆம்ரஸ் தரல, அது கொடுத்துருந்துருக்கணும் இன்றைக்கி உள்ள ஸ்டைலுக்கு. என்னோட இதுக்கு ஹெட்ரூம் எல்லாம் ஓகே தான். இந்த பேட்டர்ட் ரோட் கண்டிஷனில் இருக்கிற ரைட் குவாலிட்டி பாருங்களேன். நான் இந்த இடத்துல எப்படி இருக்குது எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு சிட்டியில் ரைட் குவாலிட்டி பர்ஃபெக்ட். ஒரு பாயிண்ட் நம்ம கொஸ்டின் கேட்டதில் என்னென்னா, நம்ம மோட்டோஃபேம் கேட்டதில் இந்த ஸ்டியரிங். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல அமேஸுக்கு, அதுலேயும் இந்த 2nd gen அமேஸுக்கு வந்து சிட்டிக்குள்ளே ஜாஸ்தி ஓட்டுறவங்களுக்கு ஷோல்டரில் அந்த லோடு இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ரீசெண்ட் ஆகுது ஸ்டியரிங். ஆனால் ஸ்டியரிங்கில் அந்த வெயிட் இருக்குது. ஐ மீன் அந்த அளவுக்கு இது நீ டைட் ஆகுமான்னு இப்போ நம்மளால் கெஸ் பண்ண முடியலை. ஆனால் அந்த ஸ்டியரிங்கில் அந்த வெயிட்டு தெரியுது. டைட் இல்லை, அந்த ஒரு வெயிட்டு தெரியுது. ஆனால் பழையதை விடைக்கும் கம்மியானது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் அது எனக்கு 100% அஷ்யூர்டாக சொல்ல தெரியல. அப்புறம் இந்த வெஹிக்கிளோட இன்னொரு அட்வான்டேஜ் பாருங்களேன், ஃப்ரீக்வெண்ட்டாக கியர் சேஞ்ச் பண்ண கேட்கவே செய்யாது, நாக் ஆகவே செய்யாது என்ஜின். அது இதோட ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் வந்து அப்படி சீம்லெஸ்ஸாக ஆக்சலரேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். சிட்டி டிரைவிங் இதெல்லாம் இதோட ஒரு அட்வான்டேஜஸ். அப்புறம் NVHS பேக்கேஜ் பாருங்களேன். என்ஜினில் இருந்து உங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு சவுண்டு எதுவுமே வராது. உங்களுக்கு வந்து என்ஜின் சைட்லேருந்து நாய்ஸே இல்லை. அதே மாதிரி இப்போ NVHA இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் ரோட் நாய்ஸ் எதுவுமே வரல. அப்புறம் இவங்களோட இந்த கம்ஃபர்ட்னால தான் இந்த வெஹிக்கிள் அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பிரச்சனைக்கே போச்சுது. இப்போ நீங்கள் வந்து டேனி ஆன்சன் ஜெரோம் பின்னாடி உட்காந்து நம்ம ஓட்டியிருப்போம். நாங்கள் ஆல்ரெடி தான் அதை எடுத்துட்டோம். அந்த பாயிண்டில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த இன்ஜினியரிங்கை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கம்ஃபர்ட்டையும் லூஸ் பண்ணலை, ஆனால் கிரவுண்ட் கிளியரன்ஸே ஓரளவு ரொம்ப தட்டாத மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்ட் எங்கேயுமே லூஸ் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப பள்ளமான ஒரு இடம் வந்திருக்கு. நாங்கள் நினைக்கவே இல்லை அந்த இடம் நம்ம தாண்டி போனோம். பழைய அமேசன்னா ரொம்ப கஷ்டப்படும். பார்ப்போம். இல்லை முன்ன அளவுக்கு இப்போ பிரச்சனை இல்லை. முன்னா நம்ம வந்து வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆனாலே தட்டிடும். இப்போ அந்த அளவுக்கு தெரியலை. இன்னும் நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும், இந்த என்ஜின் வந்து ஸ்லக்கிஷாக இருக்கா சிட்டி ஸ்பீட்ஸில்? அப்படியெல்லாம் கிடையாது. ஸ்லக்கிஷ்னஸே கிடையாது. நம்ம ஒரு என்ஜினை 3ஆக பிரிப்போம்: ஸ்லக்கிஷ், நார்மல்,
பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட். இது வந்து நார்மல் என்ஜின் தான். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக கிடையாது இந்த இடத்துல. அது லோவர் எண்ட் வந்து நார்மலாக தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், இதுதான் இதோட ரைட் குவாலிட்டி. நீங்கள் வந்து கொஞ்சம் பேக்குக்கு இஷ்யூ உள்ளவங்க, எல்டர்லி பேரண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து இங்க்ரஸ் எக்ரஸ் வந்து இந்த சிட்டியோட ஸ்டைல் இல்லை இந்த அமேஸோட ஸ்டைலுக்கு ஓகேன்னா இந்த கார் நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த சப்போர்ட் வந்து அப்படி இருக்கும். அந்த சப்போர்ட் அடிஷ்னலாக கொடுக்குறது அந்த சீட்ஸ் தான். அதை நம்ம ரியரில் பேசலாம். கொஞ்சம் நம்ம பெப்பியாக ஓட்டணுன்னாலும் நம்ம ரவ் பண்ணி ஓட்டலாம். ரவ் பண்ணும்போது லைட்டாக என்ஜின் நாய்ஸ் வரும். ஆனால் அந்த என்ஜின் நாய்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு இரிட்டேட்டிங் நாய்ஸ் கிடையாது. ஏதோ ஒன்று உரசுனது மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. நல்லா தான் இருக்கும். பிரேக்ஸும் சிட்டி ஸ்பீட்ஸுக்கு ஓகே தான். மெயின் அட்வான்டேஜ் நியூ ஜென் பையர்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு நியூ டிரைவராக இருப்பீங்க, இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஒய்ஃபை இப்போ தான் காரு ஓட்டணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்னாலும் நீங்கள் அமேஸ் பார்க்கலாம். ஏன்னா 4 மீட்டர் லெங்க்த்துக்குள்ளே இருக்கிறனால ஈஸியாக வந்து சிட்டிக்குள்ளே ஓட்ட முடியும், பார்க் பண்ண முடியும். இதில் வந்து சிவிடி இருக்குது. இப்போ நீங்கள் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருலேயும் ஏஎம்டி தான் இருக்கும். சிவிடி வந்து கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் வந்து டிப்பிக்கலி நீங்கள் ஒரு ஹோண்டாவுடைய ஆக்டிவாக ஓட்டுறது மாதிரி ஆக்டிவான்னு சொல்லக்கூடிய மாடல் ஆகலாம். இல்லை வந்து நீங்கள் இந்தியாவில் இன்றைக்கி ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டர்ஸ்னு சொல்லக்கூடியது டெவலப் ஆனது காரணமே இந்த சிவிடி டெக்னாலஜியில் இருக்கிற ஸ்கூட்டர்ஸ் தான். அதே மாதிரி இதுவும் சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக உங்களுக்கு ஈஸியாக ஓட்ட முடியும். வைப்ரேஷன்ஸ் எதுவும் இருக்காது, கியரில் நோஸ் டைவ் இருக்காது, அது பாட்டுக்கு ஸ்டெப்ஸை வந்து இது பண்ணி போயிட்டே இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜ். சிவிடி வெஹிக்கிள் நீங்கள் பார்க்கலாம். லேடிஸ் ஃபஸ்ட் டைம் கார் ஓட்டுறவங்களுக்கு சீட் அட்ஜஸ்டர் இருக்குது, பானட் விசிபிலிட்டி இருக்கிறதுனால அது பிரச்சனை இருக்காது. அப்புறம் ஃபியூல் எக்கானமி பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 14.7 வந்து இப்போ காட்டுது. நீங்கள் சுசுக்கி கூட இதை கம்பேர் பண்ணிங்கன்னா சுசுக்கி அளவுக்கு இது எக்கனாமிக்கலாக கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா சுசுக்கியோட ஒரு அட்வான்டேஜ் வந்து, அதாவது டிசைரோட ஒரு அட்வான்டேஜ், ஆல்ரெடி அது ஃபியூல் எஃபிஷியண்டாக இருந்து திருப்பி ஒரு சிலிண்டரை சாப் பண்ணி திருப்பியும் ஃபியூல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் வந்து ஒரு 16 சொல்லலாம். சிட்டி ஸ்பீடில் வந்து சம்வேர் அரௌண்ட் ஒரு 12-13 வந்து உங்களுக்கு மேஜர் அந்த சிட்டி டிரைவ்ஸுக்கு கிடைக்கும். சிவிடி பார்த்தீங்கன்னா சிட்டியில் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும். அதாவது ஒரு 10-11 வரைக்கும் வரலாம். அதாவது ரொம்ப டிராஃபிக்கு தான் அந்த சிட்டின்னு சொல்கிறது. ஆனால் ஹைவேஸில் வந்து ஒரு 17 வரைக்கும் நெருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா லீனியராக ஓட்டினீங்கன்னு. இது எல்லாமே லீனியராக ஓட்டுறது. இந்த ஐவி டெக்கெல்லாம் கிக்கின் பண்ணி ஓட்டினோன்னா இந்த ஃபியூல் எக்கனாமி கிடைக்காது. ஏன்னா ஐவி டெக்கோட கான்செப்டே ஃபியூலை ஏறையும் அடிஷ்னலாக உள்ளே எடுக்கிறது தான். அது கிடைக்காது. ஆனால் நார்மலாக இது கிடைக்கும். இப்போ இதோட கியரிங் பற்றி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். அதாவது இது ஷார்ட் ரேஷியோவா இல்லை லாங்காக இருக்குமா, கியர் ஸ்டாலாக இருக்குமான்னு சொல்லி. ஆக்சுவலி எல்லாமே ஷார்ட்டாக தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா குயிக்காக செகண்டு தேர்டு வந்து 4th வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அது ஹோண்டாவுடைய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் பெப்பியாக ஓட்டணுள்ள கான்செப்டில் வந்து ஷார்ட் கியரிங்காக இருக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு வந்து ஸ்பீட்ஸையும் பில்டு பண்ண முடியும், குயிக்காக அப் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆனால் 4th அப்புறம் வந்து கொஞ்சம் டாலான ஒரு கியர், அது கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பண்ணலாம். இல்லை நம்ம எஃபிஷியன்சி ஃபோக்கஸாக ஓட்டுறோன்னா நம்ம வந்து நார்மலாக சேஞ்ச் பண்ணாலும் தப்பு இல்லை. அப்புறம் இந்த வெஹிக்கிளோட ஒரு அட்வான்டேஜ் வந்து நீங்கள் என்ஜின் பிரேக் பண்ணி ஓட்டுற ஒரு ஸ்டைல் உள்ளவங்களுக்கு இது சூப்பராக பிடிக்கும். டிரைவபிலிட்டியில் அதாவது ஹோண்டாவுடைய என்ஜின்ஸ் வந்து குறையே சொல்ல முடியாது. அதில் வந்து டவுட்டே இல்லை. ஆனால் இதில் வந்து சிட்டியில் ஒரு ரெகுலர் பையர், அவர் வந்து ஒரு ஃபேமிலி ஃபோக்கஸ்டாக ஓட்டுறவங்களுக்கு இதில் எல்லாம் எவ்ரிதிங் பர்ஃபெக்ட். சப்போஸ் இன்றைக்குள்ள மாடர்ன் டர்போ வாங்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அது ஒரு 3 சிலிண்டர், ஆனால் ஒரு ஹோண்டா மாதிரி ஒரு 1.2 இருக்குது, 4 சிலிண்டராக இருக்குது, அது கொஞ்சம் பெப்பியாக ஓட்டுறதுக்கு ஒரு ஸ்கோப் கொடுக்கக்கூடிய ஒரு என்ஜினாக இதை கன்வெர்ட் பண்ணியிருக்கலாமேன்னு பார்த்து அதை பண்ணியிருந்திருக்கலாம். அந்த சைடு அவங்க என்ஜினியரிங்கை மிஸ் பண்ணிட்டாங்க. அது பண்ணியிருந்தாங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். இப்போ ஆக்சுவலி இந்த வெஹிக்கிள் வந்து லேன் வாட்ச் கேமரா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இண்டிகேட்டருக்கு மட்டும்தான் தந்திருப்பாங்க. இவங்க ஒரு 360 இதில் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கு. இப்போ பாருங்களேன், நம்ம வந்து அங்கே ஒரு ட்ரக் வருது, அது இதில் தெரிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது ஒரு மிஸ். இந்த மிரரோட விசிபிலிட்டி நல்லா தான் இருக்குது. நம்ம ஹைவேல ட்ரைவ் பண்ணுவோம். ஹைவே ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து ஆடாஸ் பற்றி அதில் ஒரு டவுட்டு கேட்டிருந்தாங்க. எப்படின்னா
இது வந்து கேமரா பேஸ்ட், ரெடார் கிடையாது. பியூர்லி இதில் இருக்கிற அந்த கேமரா பேஸ்ட். அதாவது ராத்திரி எப்படி இருக்கும், ரெயினில் எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தாங்க. நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னா, இங்கே வந்து ரெடார் பேஸ்டாக இருக்கும்போது தான் ரெடாரோட ப்ராக்சிமிட்டி டேட்டாவும் கேமராவோட இமேஜ் ப்ராசஸிங் ரெண்டும் சீக்வென்ஷியலாக ஒர்க் ஆகி ரெண்டையும் அவுட்புட்டை பர்ஃபெக்டாக எடுக்கும்போது அவுட்புட் நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க வந்து கேமரா பேஸ்டாக மட்டும் அமேஸில் இருக்கிறதுனால நைட் டிரைவிங்கில் இல்லை வந்து பேட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுறது நல்லது. அதுக்காக அது ஒர்க் ஆகாதுன்னு கிடையாது, அது நம்ம மைண்டில் இருக்கணும். இது ரெடார் வந்து இல்லாதது ஒரு குறையாக நம்ம பார்க்குறோம், ஆனால் சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுது. நாங்கள் இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறோம். எவ்ரி டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து ஆன் ஆகுறது ஒரு விஷயம். ஃபுல் டைமாக ஆஃப் பண்ணி வைக்க முடியாது. நீங்கள் இந்த ஸ்க்ரோலிங் பட்டனை இது பண்ணி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் வரும். இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பற்றி சொல்லணுங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. அதாவது இன்றைக்குள்ள காலகட்டத்தில் வந்து பியூர் டிஜிட்டலை உடைக்கும் பார்ட் டிஜிட்டல். இங்கே வந்து அனலாக் மீட்டர், இந்த சைடு ஃபுல்லாக டிஜிட்டல், நல்லா இருக்குது. இப்போது நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நான் கியர் சேஞ்ச் பண்ணி ஸ்பீட் பில்ட் பண்ணது நீங்கள் பார்த்துருப்பீங்க. லீனியராக ஸ்பீட் பில்டு பண்ணுது. இந்தியாவில் உள்ள லீகல் ஸ்பீட்ஸை தெரிஞ்சு தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 100-110 அது அப்படி செட்டில் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த லீனியாரிட்டியில் 110க்கு மேலே நீங்கள் போகணுன்னா கொஞ்சம் ஆக்சலரேஷன் நீங்கள் கொஞ்சம் ரவ் பண்ணால் தான் கிடைக்கும். அமேஸுக்கு இருந்த ஒரு நெகட்டிவ் என்னன்னா, அமேஸோடைய சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷனோட சைடு எஃபெக்டான பாடி ரோல். நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இம்ப்ரூவ் பண்ணும்போது ரியரை கொஞ்சம் ஸ்டிஃப் பண்ணாங்க. அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது கார்னர் பண்ணும்போதெல்லாம். ஆனால் இந்த ப்ரோக்கன் ஜாயின்ஸ் பக்கம் வர்றோன்னு வைங்களேன், இந்த பாருங்களேன் ஒரு சின்ன பவுன்ஸ் இருக்குல்ல, இது வந்து நம்ம கண்ட்ரோல்டாக போகணும் ஸ்பீடில். கம்பேரிசனுக்காக 120 வரைக்கும் தான் இதோடைய பர்ஃபெக்ட் ஸ்பீடுன்னு சொல்ல முடியும். 120க்கு மேலே போக முடியும். ஆனால் என்னென்னா அங்கே இன்ஜின் கொஞ்சம் வேலை பண்ணுறது நமக்கு தெரியுது. அதுக்காக அது ரொம்ப கஷ்டம்லாம் படலை. ஏன்னா அது வந்து நீங்கள் பாருங்கள், நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரட்டும், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினோட ஒரு பொட்டன்ஷியல் பார்க்கணுன்னா, இப்போ நீங்கள் இப்படி ரவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் 4த்துக்கு வந்துட்டு சடனாக 3rd போனீங்கன்னா உங்களால் அப்படி ரெட் லைன் வரைக்கும் பண்ண முடியும். இது வந்து நீங்கள் 1.5 ஐவி டெக்கில் பண்ணிங்கன்னா அது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு ஃபீல். இது பண்ணாலும் அந்த ஒரு அவுட் இல்லை. அதனால் என்ஜின் வந்து லேபராக வாய்ப்பே கிடையாது. ஆனால் இவங்களோட டியூன் என்னன்னா, இந்த வண்டி வாங்குறவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க, லீனியராக தான் ஓட்டுவாங்க, ஃபேமிலி ஓரியன்டாக ஓட்டுவாங்க. அந்த மாதிரி இதில் வந்து இது லீனியர் டிரைவபிலிட்டி. 120 லீகல் ஸ்பீடு, 120க்குள்ளே ஓட்டுறது தான் நம்மளோட இதில் வந்து லீகல் ஸ்பீட். அந்த லீகல் ஸ்பீட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்டியரிங் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்போவுமே ஒரு வெஹிக்கிளில் வந்து ஒரு ஆடாஸ் வந்ததுன்னா அது பாசிட்டிவ் இம்பேக்ட் பண்ணுறதே ஸ்டியரிங்கில் தான். இந்த ஸ்டிஃப் அண்ட் சஸ்பென்ஷனும் நமக்கு அந்த என்ன பாருங்களேன், சேசிஸோட கண்ட்ரோல் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. பழைய அமேஸோடைக்கு நல்லா இருக்குது. டேனி, உனக்கு அதை விட தெரியுதா? பேக்கில் பவுன்ஸ் இல்லை, செட்டில்டாக இருக்குது. இப்போ இதை நீங்கள் டைரெக்டாக வந்து நம்ம டிசைர் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா, டிசைரோட பாயிண்ட் என்னென்னா, டிசைர் வந்து 3 சிலிண்டர் கொஞ்சம் நாய்ஸ் கேட்கும். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து மோரர்லெஸ் சிமிலர் தான். டிசைர் வந்து கொஞ்சம் கூட ஈகராக போகும் நாய்ஸ் போட்டாலும். இது இந்த ஈகர்னஸ் மிட் ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்குது. மிட் ரேஞ்ச் வீக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு என்ன வேர்டு கொடுக்கலாம்டா நீ? கம்மி. ஆனால் ஓவரால் இதை வந்து இப்போ நம்ம வீக் பாட்டம் எண்ட் நிறைய இடத்துல பேசியிருப்போம். இது வீக் கிடையாது. பாட்டம் எண்டில் ட்ராக்ஷன் நமக்கு நல்லா இருக்குது. ஓகே, இல்லை நான் அது டிசைரை விட்டுருவோம். இதோட மிட் ரேஞ்சை நம்ம வீக்குன்னு சொல்ல முடியாது, ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது. அப்படி நான் என்ன சொல்லலாம், நார்மல் மிட் ரேஞ்ச். ஓகே, அது ஒரு பாயிண்ட். இப்போ குவிக்கான ஓவர்டேக் பண்ணணும்னா நம்ம வந்து அதெல்லாம் ஹோண்டா இஸ் ஹோண்டா எனிடே. நீங்கள் வந்து ஹோண்டாக்கு வந்து இப்போ இந்த மாதிரி லேன் சேஞ்சிங் எல்லாம் இப்போ எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. அது வந்து இதெல்லாம் யாரும் பண்ணக்கூடாது. நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது செக் பண்ணி காட்டுறது தான். இப்படியெல்லாம் ஓட்ட வேண்டாம். வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டிக்காக தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் இருக்குது. முன்னாடியெல்லாம் நீங்கள் அமேஸ் எல்லாம் உள்ளே கொண்டு போய் ஒரு கார்னருக்குள்ளே இருந்து லேனுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உள்ளே இருக்கிற எல்லாருக்குமே அது தெரியும். இது கண்ட்ரோல்டாக இருக்குது. ஸ்டியரிங் வெயிட் ஆட் ஆகுது. எனக்கு இந்த கார் வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு காரோட மூமெண்ட்ஸும் உங்கள் முதுகில் வந்து அந்த சீட்டில் வந்து அந்த 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 என்ன ஃபீல் இருக்குது, ஒரு குஷன் ஃபீல் வந்து நம்மளை அப்படி பண்ணிக்கிட்டே இருக்குது. அது வந்து ஒரு போல்ஸ்ட்ரிங் மாதிரி நல்ல ஃபீல் இருக்குது. சீட் வந்து செம கம்ஃபர்டபுள்.
நம்ம இந்த மாதிரி கார்ஸ் ஓட்டும் போது என்ன தெரியுமா தெரியுது, நம்ம ஒரு ட்ரீம் கார் பில்டு பண்ணலாம். ஹோண்டாவுடைய இன்டீரியர், ஹோண்டாவுடைய 1.5 ஐவி டெக்கெல்லாம் வச்சு இதில் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் எடுக்கலாம். ஆனால் ஹோண்டா என்ன பண்ணலைன்னா அவங்க குட்டீஸ் அப்படி தான் வச்சுருக்காங்க. மற்றவங்க கிட்ட இருக்கிற குட்டீஸ் அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. எடுத்தாங்கன்னா இதெல்லாம் இன்னும் எங்கேயோ காம்படிட்டிவாக இருக்கும். ஹோண்டா வந்து நம்ம என்ஜின் ரூம் பார்க்கும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே இன்சுலேஷன் எதுவும் கொடுக்கலன்னு சொல்லி. என்ஜின் இன்சுலேஷன் அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வின் நாய்ஸ் லைட்டாக உள்ளே வருது. அப்புறம் ஒரு ஸ்பீடுக்கு மேலே நம்ம வந்து என்ஜினை வந்து புஷ் பண்ணுறோன்னா ஸ்லைட்டாக வந்து ரோட் நாய்ஸும் என்ஜின் நாய்ஸும் உள்ளே வருது. அது இதோட ஒரு நெகட்டிவ். அப்புறம் ஏசி பார்த்தோன்னா இந்த நாங்கள் ஆக்சுவலி வழக்கமாக திருநெல்வேலியில் இருக்கிற கிளைமேட்டில் இன்னைக்கு கிடையாது, 30 டிகிரி தான் இருக்குது. நாங்கள் வழக்கமாக இங்கே வந்தோன்னா வந்து ஒரு 35-36 இருக்கும். பட் இன்றைக்கி ஒரு க்ளூமி தான். ஆனால் ஏசி ஓகே. நான் வந்து ஃபஸ்ட் ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள், 22.5ல் ஃபஸ்ட் ஸ்பீடு தான் வச்சுருக்கேன். இந்த ஓவரால் அந்த ஒரு கேபின் ஆம்பியன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. ரியர் பற்றி இனி நம்ம நெக்ஸ்ட்டு பேசலாம். அப்புறம் பிரேக்கிங், நான் பிரேக்கிங் மிஸ் பண்ணேன். ஆக்சுவலி பிரேக் நிறைய தடவை செக் பண்ணியாச்சுனால நீங்கள் பாருங்களேன், பிரேக்கில் ஒரு ஸ்லைட் வந்து ஒரு ஸ்பாஞ்சினஸ் உண்டு, நல்ல ஸ்பாஞ்சியான ஒரு பிரேக். இந்த வெஹிக்கிளுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் கூட இருக்குது பாருங்களேன். நீங்கள் 5th நீங்கள் வந்துட்டுருப்பீங்க, சடனாக நீங்கள் பிரேக் பண்ணிக்கிட்டு கியர் சேஞ்ச் பண்ணாமலே நீங்கள் லீனியராக புல் பண்ணலாம். கியர் நாக்காகவே செய்யாது. இது வந்து ஹோண்டாவுடைய ப்ரௌசரில் முன்னாடி காலத்தில் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2006 வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு யூனிகார்ன் வாங்கியிருந்தோம். அந்த யூனிகார்னோட ப்ரௌசரோட ஒரு சைடில் இந்த கியரோட டிசைன் எல்லாம் வச்சுட்டு கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜின்னு சொல்லி அதை ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து கியர் நாக் ஆகாது. ஆனால் இது ஹோண்டாவுடைய டிஎன்ஏலே உள்ள விஷயந்தான். கியர் நாக்கு இங்கே வாய்ப்பே இல்லை. சிட்டிக்குள்ளேயே நான் அதை பேசியிருப்பேன், கியர் வந்து நீங்கள் சிம்பிளாக ஓட்ட முடியும். இன்னொன்று, ஹைவே டிரைவ்ஸ் எல்லாம் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா டயர்ட்னஸ் எல்லாம் பெருசாக தெரியாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஓட்டுறதும் லீகல் ஸ்பீட்ஸுக்குள்ளே வண்டியை பெருசாக புஷ் பண்ணாமல் ஒரு 100-110 ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அதாவது பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி வரைக்கும் கம்ஃபர்டபுளாக, சேஃபாக, நல்ல ரிஃபைண்டாக உங்கள் பாடியில் எந்த டயர்ட் இல்லாமல் கூப்பிட்டு போகிற விஷயத்தில் இது இருக்குது. ஆனால் அதை தாண்டியான லக்ஸுரி இல்லை மாடர்ன் ஃபீச்சர்ஸ் மிஸ்ஸிங். இப்போ அமேஸோட பிக்கெஸ்ட் செல்லிங் பாயிண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியர் சீட்டு தான். இப்போ என்ன தான் என்ஜின் வந்து அவங்களோட இன்ஜினியரிங்கில் பெஸ்ட்டாக இருந்தாலும் சீட்டிங் தான். அதாவது ஒரு 4 மீட்டர் லெங்க்த்துக்குள்ள ஒரு காரில் இவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு சீட் அவங்க இன்ஜினியரிங் பண்ணியிருக்கிறது தான் இதோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் காம்படிஷன்லேயே பார்த்தீங்கன்னா டிசைர் ஆகட்டும், ஆராவாகட்டும், டிகார் ஆகட்டும், எல்லாத்துலேயும் சீட்ஸ் வந்து கொஞ்சம் காம்பேட்டிபிளாக இருந்தாலும் இவ்வளோ லெக் ரூம், இவ்வளோ தை சப்போர்ட், இந்த சைட் போல்ஸ்ட்ரிங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ப்ளஸ் அந்த சீட்டோட குஷனிங், நம்ம ஜாப்பனீஸ் காரில் பொதுவாக வந்து இந்த டொயோட்டாஸில் இல்லை வந்து ஹோண்டாஸில் பார்க்குறது மாதிரியே அந்த கம்ஃபர்ட்டை வந்து அமேஸில் எங்கேயுமே அவங்க குறை வைக்கல. இப்போ நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஒரு ப்ளஷ்ஷான ஒரு ரைட் குவாலிட்டி சீக்கருக்கும் இதில் சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு ஸ்லைட் ஸ்டிஃப்னஸ் அவங்களுக்கு வந்து அட் டைம்ஸில் எவிடெண்டாக தெரிஞ்சாலும் நம்ம அதை காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா அதுக்கும் ஸ்கோப் இருக்குது. ஏன்னா நீங்கள் கார்னர்லாம் பாருங்கள், முன்னாடி ஒரு ரோல் நல்லாவே தெரியும். இதில் அந்த ரோல் எல்லாம் ரொம்ப கண்டென்ட்டாக இருக்குது. அப்படி நீங்கள் அந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, அதாவது லீகல் ஸ்பீட்ஸில். அப்புறம் கேபினில் ஓரளவுக்கு நல்ல சைலன்ஸ் தான். ரொம்ப நீங்கள் கூர்ந்து கவனித்தா தான் என்ஜினோட என்ஜின் ரம்பிள் கிடையாது, என்ஜினோடைய ஆப்ரேஷனல் நாய்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம், அதுவே கேட்கும். மற்றபடி எதுவும் இல்லை. இங்கே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இதில் வந்து ஒரு குஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆம்ரெஸ்ட் வந்து ஒரு நல்ல விஷயம். ஆம்ரெஸ்ட்டை கொஞ்சம் இந்த ஹைட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் என்னோடய ஹைட்டுக்கு ஓகே தான். வெஹிக்கிளோடைய அந்த ஒரு வெர்டிக்கல் மூவ்மெண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த ஒரு ரீபவுண்ட் ஸ்டாப்பிங்கை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணது மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பாருங்களேன். ஒரு ஃப்ளாட் ரோட்லேருந்து ஒரு இன்க்ளைனில் கனெக்ட் ஆகும்போதும் அது பெருசாக தூக்கி போடலை. பிட்டர் பேட்டர்ஸ்லாம் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் என்ன சொல்கிறேன்னா, சம்படி வந்து உங்கள் ஃபேமிலியில் அவங்களுக்கு பேக் இஷ்யூ இருக்குது, வெஹிக்கிளோட என்ன சொல்கிறது கிளஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் பண்ணுவாங்க, அடைஞ்சது மாதிரி இருக்குது, அவங்களுக்கு இது பிரச்சனை கிடையாது. ப்ளஸ் வந்து நல்ல கம்ஃபர்ட் சீக்கராக பார்க்குறீங்க இந்த பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு 13-14 லேக்ஸுக்குள்ளே பார்க்குறீங்கன்னா இந்த கார் கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து இதை எங்கே கொண்டு போய் நம்ம கனெக்ட் பண்ண முடியும்னா, சிட்ரனோட கார்ஸ் கூட அந்த பட்ஜெட் கார் C3 அண்ட் C5 கூட நம்ம இதை கம்பேர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் பர்ஃபெக்டாக இருக்குது.
டிரைவிங்கில் ஒரு விஷயம் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். ஸ்டியரிங் வந்து ரீசெண்டர் ஆகுது. டிசைரை கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்டியரிங் நல்லா இருக்குது. ஆனால் ஸ்டியரிங்கில் லோடு நம்ம ஷோல்டருக்கு வருது. இப்போ டேனிக்கிட்டே நான் அதை கேட்டேன். டேனிக்கு வந்து எந்த இடத்துல வருது? எல்போலையா வருது? ஷோல்டர்ஸ்லையா? எல்போவில் வருதா? பொசிஷனாக இருக்கலாம் இல்லையா? அந்த பொசிஷன் கூட ரீசனாக இருக்கலாம். அது நம்ம யூஸ்ட் ஆக வேண்டியதுதான். நீங்கள் இன்டீரியரில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப 3 பேர் வெல் பில்டாக இருக்கிற வரைக்கும் 2 பேர் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஆனால் நம்ம இந்தியன் நியூக்ளியர் ஃபேமிலி சைஸுக்கு இது ஓகே தான். இப்போ நீங்கள் லிட்ரலி என்னென்னா, இது ஏன் வந்து பீப்புள்கிட்ட இன்றைக்கி வந்து இதோட குட்டீஸ் எல்லாம் வெளியே தெரியலைன்னா, இந்த நீங்கள் ஒரு பிளாட்டர் பண்ணும்போது இல்லை ஒரு ஃபுட்டை பிளாட்டர் பண்ணும்போது அதை எப்படி சொல்கிறது, அதை மாடர்னைஸ்டாக அதை வச்சிருக்கிறதுல தான் பீப்புளை அட்ராக்ட் பண்ண. அந்த மாடர்னைசேஷனுக்குள்ளே வந்து ஹோண்டா போக மாட்டேங்கிறாங்க. அவங்க நல்ல டேஸ்டியான ஒரு ஃபுட்டை தான் ப்ரிப்பேர் பண்ணுறது மாதிரியே நம்ம வச்சுருந்தாலும் அது பீப்புளை இன்வைட் பண்ணுற அந்த ஒரு இடத்த அவங்க மிஸ் பண்ணுறாங்க. அது ஏன் ஹோண்டா வந்து, இப்போ நான் சொல்ல வந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குதான்னு எனக்கு தெரியல. என்னென்னா அந்த ஒரு, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் கொரியன்ஸ் ஆகிறேன், இல்லை நீங்கள் ஒரு மாருதியை நினச்சி பாருங்களேன். அவங்க ஒரு சன்ரூஃப் எல்லாம் கொடுத்து அந்த லுக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி அதுக்கு ஒரு 5 ஸ்டார் வாங்கி அதை வந்து பீப்புள்கிட்ட ஒரு டிஸ்கஷனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் அமேஸுக்கு வந்து பொட்டன்ஷியலான பையர்ஸுக்கு இடையில இன்னும் அது அந்த ஒரு இடத்துக்கு போகலை. அது ஒரு வருத்தமான விஷயம். ஏன்னா நீங்கள் சில மேனுஃபேக்சரர்ஸ் வந்து என்ஜினே இல்லாமல் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான என்ஜின். இன்னொன்று பாருங்களேன், நீங்கள் வந்து ஹோண்டா லேட் டு த பார்ட்டி எப்போவுமே. அந்த இப்போ நீங்கள் சுசுக்கி ஆகட்டும், டொயோட்டா ஆகட்டும், அந்த சீரிஸ் ஹைப்ரிட் வரப்போகுது. இந்த 3 சிலிண்டர் அந்த Z12E வந்ததுக்கான காரணமே ஹைப்ரிட் வரப்போகிறது தான். 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர்னு பெரிய ஒரு ஹைப், அதை பற்றிய டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு. இப்போ நம்மகிட்டே கன்சல்டிங் கேட்குறவங்க அது இன்றைக்கும் விசாரிச்சுட்டு இருக்காங்க, என்றைக்கு வரப்போகுது, எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுன்னு சொல்லி. ஹோண்டா கிட்ட ஐவி டெக்கில் ஆல்ரெடி சிங்காக இருக்கக்கூடிய ஹைப்ரிட் இருக்குது. அவங்க என்ன பண்ணலை, சிட்டிலேருந்து அதை வந்து எலிவேட்டு கொடுக்கல. சரி, ஓகே, எலிவேட்டை வந்து பண்ணலை. இப்போ ஒரு 3rd ஜென் அமேஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த 1.2ல் ஒரு ஹைப்ரிட் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ஏன் அதுக்கு கொண்டு வரலாம் நம்ம சொல்லணும்னா, சிஎன்ஜி ஆல்ரெடி கிடையாது. இப்போ சுசுக்கி பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியை ரிலே பண்ணுது. 1/3 ஆஃப் அவங்க சேல்ஸ் வந்து சிஎன்ஜியில் இருக்குது. ஆப்வியஸ்லி டாக்ஸி மார்க்கெட் போனால் கூட ஒரு சாய்ஸ் இருக்குது. டீசலை வந்து அவங்க இழந்தாலும் அதை வந்து டேலி பண்ணிட்டாங்க. இவங்க திருப்பி டீசல் இழந்துட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் ஐடி டெக் டீசல் இருந்தது, இப்போ ஐடி டெக் இல்லை. அப்போ அந்த இதை தாண்டி ஃபியூயல் எக்கானாமி, அந்த ஒரு டார்க், அந்த மாதிரிலாம் இடத்துல அவங்கக்கிட்ட இருக்குது, பண்ணாமல் உட்காந்துருக்காங்க. அது வந்து ஒரு விஷயம். அது வந்து ஹோண்டா ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. உண்மையான ஹோண்டா ஃபேன்ஸ்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ வருத்தம் இருக்கும். அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஹோண்டா தான் வாங்கணும்னு இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, அவங்களுடைய ஃபேமிலியையோ இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸையோ கன்வின்ஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு கேப் இருக்கிறது தான் ரீசன். இப்போ பாருங்களேன், இந்த கம்ஃபர்ட்டெல்லாம் என்ன பர்ஃபெக்டான கம்ஃபர்ட் தெரியுமா? பிட்டர் பேட்டெல்லாம் எஃபர்ட்லெஸ்ஸாக கட் ஆகுது. இப்போ நான் பேசிகிட்டு இருந்தது கூட அந்த காரில் நம்ம உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இது கொடுக்கல. அவ்வளோ சூப்பரான ஒரு கேபின். நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட் ஃப்ரீயான கார் பார்க்குறீங்கன்னா இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ராக்டிக்கலான விஷயம் நிறைய நம்ம பேசியிருப்போம். ஹோண்டா வந்து காம்படிஷனுக்கு கூட வந்து சில விஷயங்களை ஸ்பைஸ் அப் பண்ணலன்னு நம்ம பேசியிருப்போம். ஆனால் கூட எனி டே ஹோண்டா இஸ் ஏ ஹோண்டா. அந்த பாயிண்ட் நம்ம எப்படி ஸ்பெசிஃபிக்கலி சொல்கிறோன்னா, இப்போது ஒரு கார் பையரோட ரிக்வயர்மெண்ட் பேஸ் பண்ணி இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான கார் வேணும், ரிலையபிளான ஒரு கார் வேணும், ஸ்பேஸ் வந்து இந்த டைமென்ஷனில் இவ்வளோ ஸ்பேஸ் உள்ள வேணும், ஒரு நல்ல என்ஜின் வேணும், ரிஃபைன்மெண்ட்ஸ் வேணும், ஓரளவுக்கு டீசெண்டான ஃபியூல் எக்கானமி வேணும், பிரச்சனை கொடுக்காம லாங் லைஃபாக ஓடணும். இப்படி உள்ள எல்லா மெட்ரிக்ஸ்லையும் ஸ்டில் அந்த பாக்ஸஸ் எல்லாமே டிக் ஆகுது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒரு சப்-4 மீட்டரில் ஒரு செடான் பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த செடானோட எல்லா டைனாமிக்ஸும் வேணும், ப்ளஸ் சேஃப்டி இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஆடாஸ் வேணும், நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸ் வேணும், பெட்ரோல் இன்ஜின் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த அமேஸ் வந்து ஓட்டி பாருங்கள். அந்த ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் விட்டுக்கிட்டு நம்ம கோர் வேல்யூ, கோர் இன்ஜினியரிங், அந்த மெக்கானிக்ஸ் ஃபோக்கஸ்டாக பார்க்குறோன்னா எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாத ஒரு சப்-4 மீட்டர் செடான். இப்போ எங்களோட ரேங்கிங்கில் எப்போவுமே வந்து டிசைர் நியூஜன் வர்றது வரைக்கும் அமேஸ் தான் சப்-4 மீட்டரில் ஃபஸ்ட்டாக நின்றுக்கிட்டு இருந்து. இப்போ அந்த காம்படிஷன் கொஞ்சம்
நெக் டு நெக்குன்னு சொல்ல முடியும். என்னென்னா ரெண்டுமே நெக் டு நெக்காக இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம ரொம்ப குறை சொல்ல முடியாது. உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு செட் ஆகணும். எக்ஸ்க்ளூசிவாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கான காரணம் இது தெரியும். இப்போ ஆக்சுவலி என்னென்னா நம்ம வந்து வாக் அரவுண்ட் வீடியோ பண்ணதுனால தான் எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பற்றி பேசலை. இன்ட்ரோவில் தாண்டி நான் ப்ரீஃபாக தான் பேசியிருப்பேன். எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பற்றின டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பாக அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டார் வேகன், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.